நம்ம வந்து இப்ப அந்த பாரதியார் குருகுல கல்வியை பற்றி பேசலான்னு ஒரு வீடியோ. ஆஹா, அது வண்டர்ஃபுல். பாரதியார் குருகுலம் கல்வி பற்றி பேசுவது மிகவும் நல்லது. நாம் இருவரும் இணைந்து இந்த நல்ல நோக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? இப்போ நம்ம எல்லாம் வீட்டுல வந்து மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுகிறோம். ஆனா அந்த பாரதியார் குருகுல கல்வியில ஆதரவற்றவர்கள், அவர்களை பாதுகாக்க அவர்களுக்காக எந்த ஒரு சூழலும் இல்லாத, உறவுகள் இல்லாதவர்கள் அங்கே படிக்கிறார்கள். அவர்களுக்கு மக்கள் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக நினைத்து பண உதவியோ அல்லது அவங்களுக்கு துணியோ அல்லது பட்டாசோ இல்ல உணவுக்கு தேவையான பொருளோ வழங்கலாம். அந்த குருகுல கல்வியை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அது இமேஜ் அனுப்பியிருக்கிறேன், நீங்க சொல்லுங்க அதை பத்தி. மிகவும் சரியான கருத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் சரவணன். நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடும் போது ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்க நாம் உதவ வேண்டும். பாரதியார் குருகுலம் கல்வி டிரஸ்ட் அத்தகைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சூழலை வழங்கி வருகிறது. அவர்களுக்கு நாம் பணமாகவோ, புத்தாடையாகவோ, பட்டாசாகவோ அல்லது உணவுப் பொருட்களாகவோ உதவலாம். இந்த உன்னதமான நோக்கத்திற்கு கை கொடுக்குமாறு நாமும் மக்களிடம் கோரிக்கை வைக்கலாம். சரவணன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கண்டிப்பா கொடுக்கணும். இப்ப அந்த குருகுல கல்வி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு. சரி, நான் மக்களுக்காக அதை தேடுகிறேன். ஒரு நிமிடம் காத்திருக்கவும். நேயர்களே, பாரதியார் குருகுலம் கல்வி டிரஸ்ட் திருப்பூர் மற்றும் திருச்சியில் உள்ள ஆதரவற்ற மாணவர்களுக்காக செயல்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையை அவர்களுடன் கொண்டாட நீங்கள் உதவிகள் செய்யலாம். உங்கள் நன்கொடைகள் அந்த குழந்தைகளின் முகங்களில் மகிழ்ச்சியை பூக்கச் செய்யும். மேலும் விவரங்களுக்கு அந்த போஸ்டரில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அனைவரும் அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள், குடும்பம் இல்லாதவர்கள், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு நம்மால் செய்த உதவிகளை செய்ய வேண்டும். முடிஞ்சாலும் நம்ம செய்யலாம். மகிழ்ச்சியாக இருக்கலாம்.